வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசிங்கான ஒரு ஆக்ஷன எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது? ஒரு ஏபிஐலேருந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஃபெட்ச் பண்றது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம நேத்து இன்ட்ரோ வீடியோலயே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெட்ச் பண்றது அப்படின்றத வந்து பார்த்திருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸா போட்டு காமிச்சிருந்தோம். ஸோ இதே வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனுக்கு போம்போது நமக்கு நெறைய வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஏபிஐலேருந்துலாம் நம்ம வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நெறைய பேர் வந்து கோவிட் டைம்ல வந்து கோவிட் ட்ராக்கர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணாங்க. இந்த கோவிட் ட்ராக்கர்ன்றதுக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லா இருக்கிற கோவிட்டோட பெர்சன்டேஜ் வந்து எத்தன பேரு டெத் ஆயிருக்காங்க, எத்தன பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து டேட்டாலாம் வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம சும்மா வந்து டம்மியா வேணா போடலாம். நியூஸ்ல காட்டுறதுமே எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கண்ட்ரீஸோட டேட்டாவும் காட்ட மாட்டாங்க. ஸோ முக்கியமா யுஎஸ்ல நெறைய பேர் போயிருக்காங்க. அந்த மாரி விஷயங்கள் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வேணுன்றப்போ, அந்த டேட்டாவ கலெக்ட் பண்றதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்லேருந்து இருக்கிற டேட்டாவ குடுத்துருவாங்க. அங்க ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் மாரி இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டேட்டாவ வந்து எடுத்துக்கலாம். ஸோ டேட்டாவ எடுத்து நமக்கு வேணுங்கிற இடத்துல இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஷோ பண்ணிக்கலாம். இல்ல இந்தியா, தமிழ்நாடு அந்த மாரி டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எடுத்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போது, இது வந்து இந்த ஏபிஐ ஃபெட்ச் பண்றதுன்றது அந்த கான்செப்ட்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அசிங்க் ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் அசிங்க் தங்க் இருக்குல்ல, இது மூலியமா நம்ம பண்ணும்போது ஒரு கிளீனான ஒரு வே இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இதே எக்ஸாம்பிளே வச்சு நான் சொல்றேனே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஆர்குமென்ட் இருக்கு, தங்க் ஏபிஐ இருக்கு. ஸோ இதே இடத்துல நான் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றேன். யூசர் ஐடின்றத வந்து போடுறேன். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்? நம்ம வந்து யூசரோட பர்ட்டிகுலர் யூசருக்கு ஏதாவது வேணும்னா பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் வந்து போடுவோம். ஸோ இந்த மாரி ஏபிஐ ஸ்லாஷ் இங்க டேட்டாக்கு பதிலா நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஸ்லாஷ் என்ன பண்றேன், அந்த டாலர் சிம்பல்ல என்ன யூசர் ஐடியோ அந்த யூசர் ஐடிய வந்து நான் போடுவேன். அந்த பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டா வந்து எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நார்மலா பண்ணும்போதும் வந்து பண்ணுவோம். ஸோ இதனால என்ன நடக்கும்? பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து எழுதுறேன். இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். 3 ஆக்ஷன்ஸ் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா அந்த மாரி நம்ம இங்க வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த டேட்டா ஸ்லாஷ் ஃபெட்ச் டேட்டா அந்த மாரி வந்து குடுத்துருக்கோம்ல. அதே மாரி வந்துட்டு நான் இப்ப ஓகே இதுக்கு ரிலேட்டடாவே மாத்திரலாம் நம்ம. ஸோ யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா இந்த மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க நடக்கும்போது எனக்கு என்னென்ன பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டேட்டா ஸ்லாஷ் பெண்டிங். ஃபர்ஸ்ட் நான் ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, எப்படியும் மினிமம் ஒரு 1 செகண்ட் ஆகும். 1 செகண்ட் அதுக்கு மில்லி செகண்ட் ஏதோ ஒரு டைம் ஆகும். ஆனா அந்த டைம் வரைக்கும் அது பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பெண்டிங்ல நடக்கும். ஸோ செகண்ட் விஷயம் வந்து தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கா, இல்ல ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஸ்லாஷ் ஃபெட்ச் யூசர் டேட்டா ஸ்லாஷ் ஃபுல்ஃபில்டு. ஸோ ஃபுல்ஃபில்டு. ஸோ இது வந்து செகண்ட் விஷயம் வந்து நடக்கும். நமக்கு சக்சஸ் ஆகலாம், இல்ல ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் தான். நம்ம சக்சஸ் ரேட் அப்படின்ற மாரி சக்சஸ் வந்து கண்டிப்பா ஆயிடும்ன்ற மாரி வச்சோம்னா நமக்கு ஃபுல்ஃபில்டு. ஸோ தேர்ட் விஷயம் அதே மாரி தான் வந்து ஆகும். ஸோ ஃபெட்ச் யூசர் டேட்டா ஸ்லாஷ் ரிஜெக்டட். ஸோ ரிஜெக்ட் என்னன்னா பேசிக்கா வந்து அந்த ஏபிஐ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போகும்போது கண்டிப்பா வந்து ஒரு செகண்ட் அந்த மினிமம் ஒரு மில்லி செகண்ட் ஏதோ ஒரு செகண்ட்லயாவது அது வந்து பெண்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில் ஆகுதா, ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றது இந்த ஏபிஐ பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இந்த கிரியேட் அசைன் தான்கே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேண்டிலிங் வந்து இப்படிதான் வந்து இதுதான் நடக்கும். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இது வந்து நடக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எரர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல வந்து இதுல இருந்து எப்படி டிஸ்பேட்ச் பண்றது, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம போக போக நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வெர்ஷனா இருக்கும் நான் நம்புறேன். நேத்து இன்ட்ரோ வீடியோல வந்து நான் சொன்ன கான்செப்டை நீங்க பார்த்துட்டு இதுல வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படி புரியலன்னு நினைச்சீங்கன்னா உங்க டவுட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.